கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படியாய் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடம் சொல்லுவது என்ன? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே யாரை முன்னே அனுப்புகிறோம்? நாம் யாரை முன்னால் செல்ல அனுப்புகிறோம்? சில சமயங்களிலே சொந்த பந்தங்களை நம்புகிறோம், சில சமயங்களிலே பணத்தை நம்புகிறோம், சில சமயங்களிலே நாம் வெவ்வேறு காரியங்களை நம்புகிறோம், சில சமயங்களிலே நமக்கு மேலுள்ள அதிகாரங்களை நம்புகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல, நீ என்னை முன்னே அனுப்பு, நான் உனக்கு முன்னே போகிறேன் மகளே, நான் போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியங்களாக, முதலாவது கர்த்தரை முன்னே அனுப்புங்கள். ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு முன்பாய் கடந்து போங்கள் என்று சொல்லுங்கள். அவர் முன்னே கடந்து போகிற பொழுது உங்கள் கோணலானவைகள் எல்லாம் சரியாகிவிடும். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் உங்கள் கோணலானவைகளை செவ்வையாக்குவாராக. God bless you. Amen.